சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 25ஆம் சூரணியிலே முற்பாடற்கு கிரியாங்கமானவை இரண்டும் செயல் தீர்ந்தார் விருத்தியில் ஸ்வநிர்பந்த மறுக்கும் என்று அருளி செய்கிறார். கீழ் உள்ள சூரணைகளிலே சேஷத்துவம் மற்றும் போக்திருத்துவம் ஆகிய நிலைகளை விட பாரதந்திரியம் மற்றும் போகியதை ஆகிய நிலைகளே சிறந்தது என்று கூறினார். ஆனால் சேஷத்துவம் மற்றும் போக்திருத்துவம் ஆகிய இரண்டும் திருமந்திரத்தில் நிலை நிற்பவர்களுக்கும் உண்டு அல்லவோ? அவர்களும் இந்த நிலைகளை கடந்தல்லவோ வந்திருக்க வேணும். அப்படியானால் அவர்களுடைய கண்ணோட்டத்திலே சேஷத்துவம் மற்றும் போக்திருத்துவம் ஆகிய இரண்டை குறித்து அவர்கள் மனதில் எடுத்துக்கொள்கிற பாவம் என்ன என்கிற கேள்விக்கு விடை கூறுகிறார் இந்த சூரணையிலே. சாஸ்திரிகள் அல்லது சாஸ்திர நிஷ்டர்கள் என்று கூறப்பட்டவர்களாகிய வேத வாக்கியங்களின் ஆழ் பொருளை பற்றாமல் அதன் மேலோட்டமான பொருளில் மட்டும் பற்றுக்கொண்டு உபாசனை செய்பவர்களுக்கு போக்திருத்துவம் என்பது என்னவென்றால், அது பரமானந்தம் கிட்டுவதற்கான முயற்சியிலே அவர்களை ஈடுபடுத்துவதாலும் அத்தகைய முயற்சி என்பது அவர்களுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படும் முன்பே அது செய்யப்பட வேண்டுமாகையாலும், மேலும் சேஷத்துவம் என்பது அந்த முயற்சிக்கு உறுப்பாகவே உள்ளதாலும் அப்படிப்பட்ட உபாசகர்களுக்கு தங்களுடைய உபாசனை தொடங்கும் முன்னரே சேஷத்துவம் போக்திருத்துவம் ஆகிய இரண்டும் அவர்கள் புரியும் செயல்களுக்கு அங்கமாக ஆகிவிடும். ஆனால் இந்த இரண்டும் திருமந்திரத்திலே நிலை நிற்பவர்களுக்கு, அதாவது வேதங்களின் ஆழ்பொருளிலே நிலை நிற்கும் பிரபன்னர்கள் விஷயத்திலே செய்வது என்னவென்றால், நான்முகன் திருவந்தாதியிலே திருமழிசை ஆழ்வார் அருளியபடி செயல் தீர சிந்தித்து வாழ்வார் என்று இந்த ஆத்மா செய்யக்கூடியது என்பது ஏதும் இல்லை, எல்லாம் அந்த சர்வேஸ்வரனை பார்த்து கொள்வான் என்று அவர்களை எண்ண வைத்து உபாயம் என்றுள்ள செயல்களில் செல்வதை தவிர்க்கும் அந்த பிரபன்னர்களின் எண்ணமானது அவனுக்கு கைங்கரியமாக அவன் ஆனந்தத்துக்காக ஈடுபட வைக்குமே அல்லாமல், சேஷத்துவம் மற்றும் போக்திருத்துவம் ஆகிய இரண்டும் தங்களுடைய செயல்பாடுகளை அவன் மீது திணிப்பதென்பது கிடையாது. பெருமாளே, நீ எனக்கு இதை தருவாய் அதை தருவாய் என்று பிரார்த்தித்து அவனை நிர்பந்தப்படுத்துவதும் இல்லை. அதற்கு பதிலாக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று எதையும் செய்வதும் இல்லை. அவன் இஷ்டப்படி நடக்கும்போது எல்லாம் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டு எதையும் எதிர்பார்க்காமல் கைங்கரியமாக அவன் மகிழ்ச்சிக்காக செய்து கொண்டு இருப்பார்கள். இது ஒரு சிறிய விஷயமாக முதலில் தெரிந்தாலும் நாளடைவிலே இதுவே பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திவிடும். அவர்களை பொறுத்தவரை சேஷத்துவம் மற்றும் போக்திருத்துவம் என்பவையும் ஒரு வகையான பாரதந்திரியம் போகிதைகளாகத்தான் இருக்கும். சிறிதும் சுயநலம் என்பது கலந்திருக்காது. ஆக சேஷத்துவம் என்பது தனது நிர்பந்தத்தை எவ்வாறு இவர்கள் விஷயத்தில் தவிர்க்கிறது என்றால், பரகதாதிசயா தானேச்சயா உபாதேயத்வமேவ யஸ்ய ஸ்வரூபம் சசேஷா என்று ஸ்ரீபாஷ்யத்திலே கூறியபடி மற்றொரு வஸ்துவுக்கு மேன்மை ஏற்படுத்த வேணும், அதாவது எம்பெருமானுக்கு ஆனந்தம் தர வேணும் என்ற விருப்பத்தின் காரணமாக அமைந்த அந்த தன்மை எந்த ஒரு வஸ்துவுக்கு உள்ளதோ, அதாவது ஆத்மாவுக்கு உள்ளதோ, அந்த வஸ்துவானது அந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட ஒன்றாகும். இப்படி அந்த எம்பெருமானுக்கென்றே வாழ்ந்துவிட்டால் அதன் பிறகு அந்த சேஷத்துவமானதும் தன்னுடைய நிர்பந்தத்தை தவிர்த்துவிடும் அல்லவா? அதே போல இவர்களுக்கு போக்திருத்துவம் என்பதும் தன்னுடைய நிர்பந்தத்தை எப்படி தவிர்த்து கொடுக்கும் என்றால், அவன் இஷ்டப்படி நம் தன்மைகளை அமைத்துக் கொண்டு அவன் ஆனந்தத்துக்காகவே இருக்க வேணும் என்ற பாரதந்திரிய ஞானமும், மேலும் போகியதை குறித்த ஞானமும் ஆகிய இரண்டும் ஒருவனுக்கு ஏற்பட்ட பிறகு அவனுடைய போக்திருத்துவ ஞானம் என்பதும் தன்னுடைய இன்பத்திற்கு காரணமாக இல்லாமல் சர்வேஸ்வரனுடைய இன்பத்திற்கு மட்டுமே காரணமாக அல்லவோ அமைந்திருக்கும். ஆனந்தம் அவன் பிரீதியை தொழிலெழுப்ப என்று சுவாமி நம்பிள்ளை அருளி செய்தபடி இந்த ஆத்மாவினுடைய போக்திருத்துவம் என்பது அந்த சர்வேஸ்வரனுடைய பிரீதியை வளர்ப்பதற்காகவே ஆகும். இதனால் தான் அகமன்னம் என்கிறது தைத்திரிய உபனிஷத்து. இப்படி நான் அவனுக்கு உணவு போன்று இனிமையானவன் என்றுள்ள இந்த ஜீவாத்மா தனக்குள்ள இனிமையான குணங்களை கொண்டு அந்த சர்வேஸ்வரனை மகிழ்விக்க முயலும் போது அகமன்னாதக என்கிறபடி அந்த சர்வேஸ்வரன் இவனை அனுபவித்து மகிழும் போது அதன் விளைவாக இவனுக்கும் சிறிது இன்பம் கிடைக்கும் அல்லவா? அந்த இன்பத்தை அனுபவிப்பனாக இவன் ஆகிறான். அதாவது நேரடியாக இவனுடைய இன்பத்திற்கு என்று நிர்பந்தப்படுத்தி கொண்டு எதையும் முயலவில்லை. அந்த எம்பெருமானுடைய இன்பத்திற்காக மட்டும்தான் கைங்கரியமாக செய்கிறான். ஆனால் இதிலே விளையும் இன்பத்தை பதிலுக்கு அந்த எம்பெருமான் இவனுக்கு கொஞ்சம் கொடுத்தால் அதை இவன் அனுபவிப்பதில் ஒன்றும் தோஷமில்லை. ஆக எந்த சேஷத்துவம் போக்திருத்துவம் ஆகிய இரண்டும் சாஸ்திர நிஷ்டர்களுக்கு தோஷமாக, அதாவது சிறிது குறைபாடோடு அமைந்ததோ, அதே சேஷத்துவம் போக்திருத்தம் ஆகிய இரண்டும் திருமந்திர நிஷ்டர்களுக்கு எந்தவித தோஷமும் இல்லாமல் அமைகிறது என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.